அனைவருக்கும் வணக்கம். இமேஜினேஷன் இஸ் பெட்டர் தென் நாலேஜ் பை ஐன்ஸ்டீன். அதாவது என்ன சொல்ல வர்றாரு அவர், உன்னுடைய கற்பனையானது அறிவை விட மேலானது. ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார் என்று சொன்னால், இப்போ நீதிபதி ஆக வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அப்படி கற்பனையிலே வாழணும். நான் நீதிபதி தான், நீதிபதி ஆக போகிறேன் என்று அதை மனதாலே கற்பனை செய்து படிக்க வேண்டும். அப்படி படித்தால் அது அந்த இமேஜினேஷன் கற்பனையானது நீ எவ்வளோதான் படிக்கின்ற போதும் அந்த கற்பனையானது அது என்ன ஆகும், நிஜமாக்கும். அதை சொல்வதற்காக தான் ஐன்ஸ்டீன் இப்படி சொல்லியிருக்காரு என்று கூறி நீங்களும் அவ்வாறு அதை பின்பற்றி நீதிபதியாக வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் பிஎஸ்சி பாரதிய சாட்சி அதிநயம் 2023 ஓரல் எவிடன்ஸ் வாய்மொழி சாட்சியம் என்ற அந்த சாப்டர் இருக்குல்ல, சாப்டர் 4 இருக்குது. 4னா நாக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் நாக்கு தான் பேச முடியும், வாயால் தான் பேச முடியும். அப்போ அதில் எத்தனை அந்த சாப்டரில் 4வது சாப்டரில் 2 ப்ரொவிஷனாக இருக்குது. இது எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஹவு டு மெமரி அப்படின்னா நாக்கு இருந்தால் மட்டும் போகாது, வாய் இருக்கணும். அப்போ நாக்கு வாய் 2 இருக்குது இல்லை, அப்போ இந்த 2 இருந்தால் தான் பேச முடியும் நம்ம. ஓகேவா? அப்போ 2 செக்ஷன் இதை நாம் நினைவைத்துக் கொள்ளலாம். இப்போ அதில் 54 and 55 ஏற்கனவே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 எந்த பிரிவில் இருந்ததுன்னா 59(6) இருந்தது. சரி, இந்த 54 என்ன சொல்லுது என்று சொன்னால், ப்ரூஃப் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பை ஓரல் எவிடன்ஸ், ஒரு நிகழ்மையை வாய்மொழி சாட்சியம் மூலமாக நிரூபித்தல் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் எதை நிரூபிக்கலாம் என்று சொன்னால், ஆல் ஃபேக்ட்ஸ் எக்ஸப்ட் த contents of documents may be proved by oral evidence. என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு நிகழ்மை இருக்குது. இப்போ நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை செய்கிறார்கள், ஒரு ஃபேக்ட் இருக்குது. அந்த ஃபேக்டை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், மெய்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ டாக்குமெண்ட்டும் இருக்குது. நீதிமன்றத்தில் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. சப்மிட் பண்ண பிறகு இந்த டாக்குமெண்ட்டில் கண்டென்ட்டை வாய் மூலமாக நிரூபிக்கணுமா என்றால் நோ, பிகாஸ் ஆல்ரெடி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இஸ் தேர். ஆல்ரெடி நாம் பார்த்துருக்குறோம். டாக்குமெண்ட் ஆவண சாட்சியம் இருக்கின்ற போது வாய்மொழி சாட்சியமானது தவிர்க்கப்படுதல் வேண்டும் அப்படின்னு, எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஓரல் எவிடன்ஸ் பை டாக்குமெண்ட் எவிடன்ஸ். அப்போ இங்கே இந்த உள்ளடக்கம் இருக்குது இல்லை, இந்த உள்ளடக்கத்தை தவிர மற்ற நிகழ்மைகள் அனைத்தையும் என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தில் இங்கே பாக்ஸில் வந்து ஐயா அந்த ஆவணத்தை விட்டணும், இந்த ஆவணத்தில் இருக்கிற உள்ளடக்கத்தை விட்டுட்டு வேறு இதை தவிர வாய்மொழி சாட்சியமாக ஐயா இவ்வாறு எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ், அது உண்மையா அல்லது இல்லையா என்பதை பற்றி என்ன பண்ணோம், எவிடன்ஸ் டு பி கிவன் ஆஸ் பர் செக்ஷன் 5. இப்போ செக்ஷன் 3 பிஎஸ்ஏவில் இருக்குது. அதன்படி நாம் மெய்ப்பிக்கப்படலாம், நிரூபிக்கலாம் என்று சொல்கிறதா. இதுதான் வந்து 54. சரி, இதற்கான கேஸ் அதை பார்ப்போம். என்னவென்றால், குயின் எம்பரஸ் வர்சஸ் அப்துல்லா 1885 7 all 385 FE full bench. It has been, இதை நோட் பண்ணிங்க. இது என்ன விஷயம்னு சொன்னால், இந்த மாதிரி இருக்காங்கல்ல, இந்த குழந்தை ஏதோ ஒன்று உமன் வச்சுக்கலாம், உமன் irrespective of ஏஜ். இந்த இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா போல, இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தோன்னா என்ன பண்ணா, ஒருத்தன் இந்த தொண்டையில் கட் பண்ணிட்டான், கத்தி வச்சு கட் பண்ணிட்டான், த்ரோட்டை என்ன பண்ண கட் பண்ணிட்டான், ரத்தம் கொஞ்சம் உயிருக்கு போராடிங்குது, சாக போகிற நிலைமையில் இருக்குது. அப்போது டிடி எடுக்க போகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இந்த பெண்ணு ஹாஸ்பிட்டலில் போய் கேட்க போகிறாங்க. சொல்லிட்டாங்க டாக்டர், எங்க இது வந்து படிக்கிறது கஷ்டம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லிடுங்க. அப்போ டாக்டர் என்ன பண்ணாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வராங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, டையிங் டிக்ளரேஷன், மரண வாக்குமூலத்தை அந்த நடுவரானவர், நீதித்துறை நடுவரானவர் அங்கே நோட் பண்ணுறார். இந்த தொண்டையை அறுத்துட்டு இருக்காங்க, பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ எப்படி என்ன பண்ண முடியும், இந்த விக்டிமானவர் என்ன பண்ணுறாங்க, சைகை மூலம், கையினுடைய சைகை மூலமாக யார் என்னை தொண்டையில் அறுத்தார்கள் என்பதை பற்றி, அந்த உருவத்தை பற்றி சொல்கிறார். இப்படி தான் சொல்லி அதை நீதிபதி புரிந்து கொள்ள முடியல, என்ன பண்ணலாம், டிரான்ஸ்லேட்டர், அதை டிரான்ஸ்லேட்டர் மூலமாக சாங்க யார் பேர் சொல்லுங்க, யாரை சொல்லுதுன்னு சொன்னால் சொல்கிறார், ஆமாங்க இந்த பேருங்க இவர் தானே, அப்படியா என்று சொல்லிவிட்டார். இப்போ எதை இறந்து விட்டாங்க இந்த மாதிரி சொன்னால், இப்போ டாக்குமெண்ட்டே இல்லை, சைகை தான் சொல்லுது, பாவனை மூலமாக சொல்லியிருக்குது இது டிடிஏ. இதை வாய்மொழியும் சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம் என்றால் வாய்மொழி சாட்சியமாக நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளலாம். இதை சொல்வதுதான் இந்த கேஸ் லாஸு.
ஒரு ப்ரூட்டல் மர்டராக இருக்குது, இந்த மாதிரி வழக்கெல்லாம் போட்டு அவன் தண்டனை வாங்கி தர வேண்டும் என்றால் இந்த கேஸ் லாஸை பயன்படுத்தி நீதிமன்றத்தில் வாதாடி இந்த குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தருவதற்காக இந்த வழக்கை பயன்படுத்தலாம் என்று கூறி அடுத்த ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.